இன்றைய அனுதின தியானம். எந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மத்தேயு 5:11. இந்த வசனம் இயேசுவின் மலைப்பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகும். தேவனுடைய ராஜ்யம் பற்றி இயேசு சொல்லும்போது இதை குறிப்பிடுகிறார். இங்கு இயேசு தம்மை பின்பற்றுபவர்கள் சந்திக்கும் எதிர்ப்பை குறித்து சொல்லி அவைகளை சந்திக்க நம்மை தயார்படுத்துகிறார். இயேசுவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தின் நிமித்தம் நாம் சந்திக்கும் துன்பங்கள் பல வடிவங்களில் வரலாம். நம்மை குறித்து கேலியாக பேசலாம், நம்மை பரியாசம் செய்யலாம், நம்மை ஏளனமாக ஒதுக்கலாம், நம்மை பார்க்கும்போது பகையாளியாக பார்க்கலாம், இன்னும் பலவிதங்களில் வரலாம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 15:18-19. நீங்கள் சந்திக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதம் உண்டு என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் துன்பங்கள், பொய் குற்றச்சாட்டுகள் சந்திப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். இங்கு பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லும்போது கிரேக்க வார்த்தையில் மகிழ்ச்சியை விட அதிகமாக குறிக்கும் ஒரு சொல். நாம் அவருக்காக எதிர்ப்பையும் துன்பங்களையும் எதிர்கொள்ளும் போது அது இயேசுவை துன்பப்படுத்தலாக கருதப்படுகிறது. பவுலை இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்கு முன்பு அவர் சீடர்களை மிகவும் துன்பப்படுத்தினார். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்போஸ்தலர் 9:1-2. பவுலை தேவன் சந்திக்கும் போது பவுல், நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, நீர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலர் 9:4-5. எனவே கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எந்த துன்பத்தையும் அவமானத்தையும் சகித்துக் கொள்ளுங்கள். அந்த வலியும் வேதனையும் தற்காலிகமானவைகள். தேவன் இவைகளுக்காக உங்களுக்கு கொடுக்கும் பலன் மிகுதி. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். 1 பேதுரு 4:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.